நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நல்ல இரக்கங்களுக்காகவும் தயவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பலவீன நேரங்களிலும் எங்களை கைவிடாது காத்து உம்முடைய நாமத்தின் மகிமையையும் உம்முடைய சித்தத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தி நடத்துகிற ஒவ்வொரு வழிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஏற்றமோ இரக்கமோ தாழ்ச்சியோ அல்லது வறுமையோ அல்லது நிர்மூலமோ எல்லா காரியங்களிலும் நீர் உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய நல்ல நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் பலவீனர்கள், ஆனால் பலவானாகிய உம்முடைய கரத்தில் வந்திருக்கிறோம். நீர் தருகிற பலத்தினால் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் ஆராதனை, ஜெப கூடுகை, தேவ செய்தி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டு எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் தந்து நடத்துவீராக. அதை பெற்று இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் மத்தியிலும் நாங்கள் நீர் கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிற இந்த மரக்கன்றுகளைப் போல, ஒளிவு மர கன்றுகளைப் போல எப்பொழுதும் செழிப்பாக இருக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய தயையை காண்பித்தருளும். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் பாடல் எண் 90 பாடல் புத்தகத்தில் 90வது பாடல். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர்.
நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நான் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நான் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அல்லேலூயா. நாம் யாரும் எழுந்தின்றார் துதித்தவரை ஸ்தோத்தரித்து ஆராதனை நாம் செய்ய கிடவோம். மெய்யான ஆராதனை என்று கூறுவது நாம் தனிப்பட்ட விதத்திலே அவருடைய சமூகத்திற்கு வருவதும், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுவதும், அவர் என்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்ததையும், எல்லா கண்ணிகளுக்கும் நாசமோசங்களுக்கும் இந்த கொடிய இந்த கொரோனா காலத்திலே பாலான கொள்ளை நோய்க்கும் நம்மை பாதுகாத்த இந்த கர்த்தரை எண்ணியும், தனிப்பட்ட விதத்திலே அவர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நன்றி செலுத்தி அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து அவரை தொழுது கொள்கின்ற அந்த நன்றியுள்ள இறையன்தான் ஆராதனை. அவரவர் கொண்டு வருகின்ற அந்த ஆராதனை என்று சொல்வது சபையாய் நாம் சேர்ந்து வரும் பொழுது இயேசு சொன்னதைப் போல், பிதாவே, நான் உம்முடைய சபையின் நடுவிலே வந்து உம்முடைய மகத்துவத்தை, நீ செய்த நன்மைகளை நான் துதிப்பேன் என்று அவர் சொன்னார். இதோ என் சகோதர மத்தியிலே நான் இருந்து உம்மை போற்றுவேன், புகழுவேன் என்று அவர் கூறினார். அதுபோன்ற ஒரு எல்லோரும் இணைந்து சேர்ந்து இருக்கிற அந்த பக்தியுள்ள சபையாக இருக்கிற எல்லோருடைய அந்த சபையாய் வருகின்ற ஆராதனை துணையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுவே நம்முடைய தனிப்பட்ட விதத்தை நாம் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவரை நாம் தொழுது கொண்டு அவரை பூஜித்து நாம் அவரை போற்றுவதும், சபையின் நடுவிலிருந்து எல்லோரோடும் சேர்ந்து போற்றுவதும் கர்த்தர் ஆராதனையை அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறார். அவர் நன்றியுள்ள இறைத்தோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரி கடவோம். பிரைஸ் லோர்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லோர்ட் ஜீசஸ். தேங்க்யூ 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 லோர்ட் ஜீசஸ். நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் 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 லோர்ட். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ். உம்மை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்முடைய உண்மைக்காய், உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய உத்தமத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கைவிடாத உம்முடைய கரத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்குகளுக்கும் நோய்களுக்கும் பாதுகாத்திரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மறைவான ஆண்டவரே, தேவரே, கண்ணிகளிலிருந்து எங்களை தப்புவித்திரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாலாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை விடுதலாக்கி காத்து கொண்டிரேன் நன்றி. எங்கள் ஜீவன் பலனை தந்திரே நன்றி ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறே ஸ்தோத்திரம். உயிருள்ள நகரத்திலே ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிற தெய்வர்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ளோ தேசத்திலே நான் காணும்படி செய்த தெய்வர்காய் நன்றி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயாம் அல்லேலூயாம். எல்லோருடைய நாவிலும் ஆண்டவரே துதி இருக்க முடியாது, ஸ்தோத்திரம் இருக்க முடியாது செய்திட நன்றி. அல்லேலூயா. நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் உன்னை நினைவு கூறுகிறவர்களாய், உன் நன்மையை நினைவு கூறுகிறவர்களாய், உன் ஆலயத்திலே வந்து ஆண்டவரே எங்களுடைய நன்றிகளை படைக்கிறவர்களாய், உன் தொழுதுகளாய் வைத்த தெய்வர்காய் ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆராதனை ஆண்டவரே நாங்களாகவும் சபையாகவும் சேர்ந்து உமக்கு பணிகிறோம் ஆண்டவரே. உண்மை தாழ பணிந்து உண்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே
ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கு தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். எனக்கு தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். எனக்கு தீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நமக்கு எதிராக வருகின்ற எத்தனையோ தீமைகள், எத்தனையோ விதமான பாழாக்கும் கொலை நோய்கள் அல்லது சங்காரங்கள், எத்தனையோ விதமான நிந்தைகள், அவமானங்கள் என்று மறைவாய் வருகின்ற ஆயுதங்களை எல்லாம், எனக்கு எதிராய் எழும்புகின்ற ஆயுதங்களை நாம் அறியோம். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகளெல்லாம் வாய்த்திடாதே போகச் செய்கிற நல்ல கர்த்தர், என்னை மறவாத கர்த்தர். அந்த அன்புள்ள இருதயம் கொண்டவர்கள்தான் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து எப்போதும் தன்னுடைய இருதயத்தை சமர்ப்பித்து புத்தியில் ஆராதனை செய்து தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழு சரீரத்தையும் ஜீவ பலியாய் தந்து எல்லாம் உமக்கே என்று அவரை அர்ப்பணித்து தங்களை வைத்து ஆராதனை செய்வார்கள். அவர்களுக்கு மாத்திரமே அந்த ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் என்ன? என்னை மறவாத கர்த்தர், என்னை மறவாத ஆண்டவர் என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரியும். நம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயக்கொடியை என்னை பறக்க விடுவீர். ஒன்றிலும் நாங்கள் தோல்வி அடையாதபடி, எந்த விதமான தீங்கும் அணுகாதபடி, வியாதியும் அணுகாதபடி, எதிராளியில் எங்களை சூழ்ந்துள்ளாதபடி ஆண்டவரை நாங்கள் அறியோம். அறியாதிருந்தாலும் எங்களுக்கு எதிராக வருகிற எத்தனை காரியங்கள் வந்தாலும் எங்களுக்காக நீங்கள் பறக்க விடுகின்ற ஜெயக்கொடிக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாது எங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் நின்று என்னை மறவாத கர்த்தரே என்று சொல்லும்படியான கிருபையை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் எங்களை மறவாது பாதுகாக்கிற உடைய வல்ல கர்த்தருக்காய் நன்றி. பாதுகாக்கும் உடைய வல்லமைக்காய் நன்றி. எங்களுக்காக எப்போதும் ஜெயக்கொடியை பறக்க விடுகிறவரே நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் அறியாத எத்தனையோ தீமைகள், எத்தனையோ விரோதங்கள் ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஆண்டவரே கண்ணிகளிலிருந்து எழும்பி வருகின்ற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காது போகும்படி செய்கிறீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஜெயக்கொடி பறக்கும்படியாக செய்கிற நல்ல வல்ல கர்த்தாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மெய்ப்பரே, எங்கள் நல்லவரே, எங்கள் வல்லவரே, சர்வவல்ல தெய்வனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் ஆண்டு உள்ளும் வழிநடத்தும் ஆண்டவரே. நாமத்தை மத்தியிலே தொடர்ந்து ஆண்டவரே மையப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். திவ்ய வார்த்தையை தாவரம் எங்களை ஒன்றை கட்டியருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையான
ஒரு பகுதி என்னதென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் இஸ்ரேல் ஜனத்தாரோடு இஸ்ரேலின் குடும்பத்தாரோடு செய்கிற உடன்படிக்கை என்று ஆண்டவர் அதை கூறினார். நாம் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே பலமுறை நாம் தியானித்த அந்த அருமையான வசனம். அதன்படி அவர் சொல்வது என்னவென்றால், அப்பொழுது அந்த நாட்களிலே செய்த உடன்படிக்கையின்படி அந்த 10ஆம் வசனத்திலே குறிப்பாக இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படி அந்த ஒரு பகுதியைத்தான் நாம் மேன்மைப்படுத்துகிறோம். சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள் என்பதுதான். த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகின்ற அறிவு என்று சொல்லுவது அத்தனை விலையேற பெற்றது. அதேசி தன்னுடைய கடைசி ஜெபத்திலே அவர் சொல்லுவார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது, பிதாவே, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பின நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிகின்ற அறிவை, அறிவென்றால் மூளை அறிவு என்று அல்ல. அதை யெகோவா சாட்சியில் கூறும் பொழுதும் அதை மூளை அறிவினால் அறிவது. பிதா என்பது யார்? இயேசு என்றால் யார்? இயேசு என்றால் ஒரு மானிடன், பிதா என்று சொன்னால் ஒரு தெய்வம். ஆகவே யெகோவா தான் அந்த ஆண்டவர் என்று சொல்லுகின்ற ஒரு அந்த அறிவு அல்ல. தட்ஸ் நாட் தென், அது அறிவில்லை. அதை அறிவதற்கு என்று சொல்வது ஒரு சோசியல் ஸ்டடீஸ் படிப்பதை போல், ஒரு பள்ளியிலே அறிந்து கொள்வது போல் அதை அறிவை வைத்து அறிந்து கொள்வது. நாட் தேன், அது அல்ல. ஏற்கனவே அந்த முந்தின அந்த பகுதியிலே ஆண்டவர் புதிய உடன்படிக்கை என்று எதை சொல்லுவார்? நான் என்னுடைய பிரமாணத்தை அவர்களுடைய மனதிலே வைத்து எழுதுவேன் என்று சொன்னார். அவருடைய மனதில் வைத்து இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாலேஜ் ஆஃப் காட் என்று சொல்வது, அறிவதென்றது சொல்வது நான் என்னுடைய மூளை அறிவை வைத்து அல்ல. இது இன்வால்வ்ஸ் மை இன்னர் மைண்ட் அண்ட் ஆல்சோ த ஹார்ட். என் இருதயபூர்வமாய் அவரை நெருங்கி அறிகின்ற அறிவுதான் மெய்யான கர்த்தரை அறிகின்ற அறிவு. அவை புதிய உடன்படிக்கையினுடைய அந்த சாரம் என்னவென்றால், அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், சிறியோர் என்றால் சிறு பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளும் ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு அவர் கூறினார். ஆயிலும் சிறியோர் என்று சொல்வது ஃப்ரம் த born again, மறுபடியும் பிறந்து அந்த நாள் தொடங்கி இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் அவர்கள் பரமண்டலுக்கு பிதாவை என்று அழைக்க முடியுமா? எஸ். நேற்று தான் ரட்சிக்கப்பட்டால், ஏன் இன்று காலையில் ரட்சிக்கப்பட்டாலும் உடனே அவர்கள் அப்பா, பரமண்டலின் அப்பா என்று அவர் கூப்பிட முடியுமா? எஸ். ஆகவே இது சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்று சொல்வது, வி இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் காட். தேவனுடைய அறிகிற அறிவிலே நாம் அது மறுபடியும் பிறந்த நான் முதற்கொண்டு இன்க்ரீஸிங் பெரியவர்களாக மாறுகின்ற அந்த இடம் வரைக்கும் அந்த உள்ளான மனிதன் வளருகின்ற வளர்ச்சியிலே வரும்பொழுது they will know God more and more. அதிகமாய் அவர்கள் அறிவார்கள் என்பதுதான். ஆகவே அதுபோன்று நோயிங் காட் என்று நாம் சொல்லும் பொழுது, அவரை அறிகின்ற அறிவு என்று சொல்லும் பொழுது அதற்கு அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு பதமும் இருக்கத்தான் செய்கிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எலோமி நேசிக்கிறேன் என்று கேட்டார். எஸ், ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன் என்று அவன் சொன்னான். பின்பு அவன் கடைசியாக சொன்ன ஒரு பகுதி முக்கியமானது. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். தேட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்வது எல்லோரும் எளிதாக சொல்லிவிடலாம். பட் வெதர் ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஏசு உங்களை நேசிக்கிறார், யூ நோ, நீ அறிந்திருக்கிறீர் தட் ஐ லவ் யூ. அவர்கள் அடுத்த பகுதியில் அவர் எம்டிஐ வைத்துக்கொண்டு ஐ லவ் ஜீசஸ் என்று சொல்வது ஒரு மாயம். இப்படி 1 யோவானிலே சொல்லும் பொழுது தேவனை அன்பு கூறீர் என்று சொல்லிவிட்டு சகோதரி அன்பு கூறவில்லை என்றால் அது மாயம் என்று, மாய அன்பு அதை சொல்வதே போலவே. பேதுரு அதை உணர்ந்தவனாய் அவர் சொன்னார், ஆண்டவரே ஐ லவ் யூ என்று சொன்னவன் பின்பு யூ நோ தட் ஐ லவ் யூ, நீர் நான் உண்மை அன்பு கூறேன் என்பதை நீர் அறிவீர். இருவர் காதலிக்கிறார் என்று சொன்னால் உலக பிரகாரமான அந்த காதல் என்றால் அந்த உன்னத பாட்டை போல் நான் போய் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவள் அந்த சுலமித்தியால் சொல்வார் என் நேசரே என்று சொல்லும் பொழுது அவர் பதிலுக்கு என் பிரியமே என்று சொல்ல வேண்டுமே. அவர் பிரியமே என்று சொல்லாதபடி என் நேசரே என்று
நீங்கள் கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதுபோலவே த நோயிங் காட், அவள் அறிவார் என்று சொல்லும் பொழுது இன்னொரு பகுதியும் ஒன்று உண்டு. அதை தான் நாங்கள் சங்கீத புத்தகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 139வது சங்கீதத்திலே ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிவார் என்ற பகுதி. ஹீ நோஸ் மீ, அவர்கள் அறிவார்கள், தட்ஸ் ரைட், பட் ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிவார் என்ற பகுதி இல்லை என்றால், நான் ஐ நோ காட், எனக்கு தெரியும் என்று சொல்வது அகந்தையாய் மாறிவிடும். தாழ்மையுள்ள ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதுதான். அநேகர் சொல்கின்ற ஒருமைப்பாட்டு ஒரு பக்க ஒருதலை பட்சமாய் கூறுவதெல்லாம் ஐ நோ காட் என்று சொல்கின்ற ஒரு பகுதி தான். அவர்கள் இன்னொன்று சொல்ல வேண்டும், என்னவென்றால் ஹீ நோஸ் மீ. ஹல்லேலூயா. எப்படி நாம் அந்த அன்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 8 அதை சொல்லுவார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தட்ஸ் ரைட். ஆனால் கீழே உள்ள இன்னொரு பகுதி என்ன எழுதியிருக்க தெரியுமா? ஹூம் காட் லவ்ஸ் என்று எழுதியிருக்கிறது. யார் தேவன் அன்பு கூறுகிறாரோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்வது சரிதான். அதை ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்குது என்று சொல்வது சரிதான். ஆனால் அடுத்த பகுதி கீழே ஒன்று இருக்கிறதே, ஹூம் காட் லவ்ஸ், தேவன் எவ்விடத்தில் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களை முற்றுமுடியே ஜெயம் பெரியவர்களாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. தட் இஸ் அ பேலன்ஸ். அந்த ஒரு சமநிலையை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய அன்பு கூறுகிறேன் ஆகவே அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எனக்கு சொந்தம் என்று சொல்வது மேன்மை அல்ல. அதைவிட மேன்மை என்னவென்றால், முற்றிலும் ஜெயம் என்பது என்னவென்று சொன்னால், அவருடைய அன்பு கூறுகிறேன் ஆகவே சகலம் நன்மைக்காக நடக்கிறது என்று அவர்களுக்கு தங்களுக்கு சடங்கு வந்தாலும் கல்யாணம் வந்தாலும் தங்களுடைய வீடு பிரதிஷ்டை என்று வைத்தாலும் எதையாவது வைத்து அதை வசனத்தை போட்டுக்கொள்கிறார்கள். பட் ஹீ லவ்ஸ் யூ, உங்களை அவர் நேசித்தாரா? அங்கே அவர் சொல்கிற முற்றிலும் ஜெயம் என்பது அதுதான், எங்களை அன்பு கூறுகிற ஒரு ஆளே. ஹல்லேலூயா. தட் இஸ் த பேலன்ஸ். யூ காட் கேன் சே தட். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் தேர்? அப்படி அவர் சொல்ல முடியவில்லை என்றால் அது என்ன உறவு என்று சொல்ல முடியும்? ஐ லவ் என்று சொல்வது என்ன பிரயோஜனம்? எங்கே ஒரு மொழியில் இருந்து கொண்டு ஒரு சினிமா நடிகை அல்லது சினிமா ஒரு ஆக்டரை பார்த்து ஐ லவ் அந்த ஹீரோவை அல்லது ஹீரோயினை அன்பு கூறு என்றால் எப்படி அதை மேன்மை என்று எண்ண முடியும்? அந்த ஹீரோ சொல்ல வேண்டும், அவன் சொல்ல வேண்டும், அந்த ஹீரோயின் சொல்ல வேண்டும், எஸ் ஐ லவ் யூ என்று சொன்னால் தட்ஸ் ஓகே. மற்றபடி எல்லோரும் ஐ லவ் அந்த தலைவனை நம்புகிறேன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்த உடன்படிக்கையினுடைய அந்த பகுதி என்னவென்று சொன்னால், எல்லோரும் என்னை அறிவார்கள் என்று சொல்ல, அதே போலவே என்ன பங்கு வர வேண்டும் என்று எனக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன பங்கு வர வேண்டும்? ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. தட்ஸ் இன்டிமேஷன், நெருக்கம் என்பது. ஹீ நோஸ் யூ, உங்களை அறிந்திருக்க வேண்டும். ஏன் அது போன்ற இந்த உறவை மறுபடியும் சரியானபடி விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த புதிய உடன்படிக்கையினுடைய பங்கு என்ன? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவரை அறிவார்கள். அதை நிரூபித்து காட்டுவது என்ன? ஹீ ஆல்சோ நோஸ் மீ, என்னை அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஈனோக்கு அவன் தேவனோடு இசைந்து நடந்தான் என்று சொல்லும் பொழுது, வித்தவுட் காட், தேவன் இல்லாத இருக்கும் பொழுது ஐ வாக்ட் வித் காட் என்று சொல்வது என்ன பிரயோஜனம்? ஹீ சுட் பி தேர், அவர் அங்கே இருக்க வேண்டும். அவர் இல்லாமல் ஈனோக்கு நான் அவரோடு நடந்தேன் என்று சொல்வது என்ன பிரயோஜனம்? வெதர் ஹீ வாஸ் தேர், அங்கே இருந்தாராம், அவருக்கு கூட இருந்தாராம். அதுபோலவே அவரை அறிவார் என்ற அந்த பகுதியில் அடுத்த பகுதி என்னவென்றால் ஹீ நோஸ் மீ என்பதுதான், அவர் என்னை அறிந்திருக்கிறார். அதை இந்த அறிவு என்று சொல்வார். இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஆச்சரியமானது என்று சொல்வார். நாங்கள் வாசிக்கிறோம் அந்த 6ஆம் வசனம், இந்த அறிவு 139ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், இந்த அறிவு என்ன அறிவு? ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிவார் என்ற அந்த அறிவு இருக்கிறதே, அது எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ நோ ஹிம் என்று சொல்வது நான் பக்கத்திலிருந்து எளிதாய் நான் சொல்லி கொண்டுவதை போல் தோன்றுகிறது.
பட் ஹீ நோஸ் மீ, என்னை அவர் அறிவார் என்று சொல்வது உயரத்திலிருந்து அவர் என்னை அறிந்திருக்கிறாரே. தட் இஸ் சேஃப்டி, அதுதான் பாதுகாப்பு, உன்னதமான பாதுகாப்பு என்று சொல்வது. ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹீ நோஸ் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் ஆஃப் மை லைஃப் என்று யோபு அங்கே அவர் சொல்லுவார். போகும் வழியே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்திலேயும். ஹீ நோஸ் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, எனக்கு என்ன நடக்குது என்று சிங்கிள் டீட்டெயில், ஒவ்வொரு டீட்டெயிலையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நான் போகும் வழியே அவர் அறிவார். சும்மா பாடுவதில்லை, நிஜமாகவே அப்படி ஒரு அந்த பரவசம் வேண்டும். பக்தன் அப்படி பரவசத்தோடு பாடினான். நாம் ராகத்திற்கென்று பாடிவிடுகிறோம். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வான், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் நல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அப்படி இருக்க வேண்டும். ஹீ ஷுட் நோ யூ, அவர் உங்களை வழியை அறிந்திருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அவர் சொன்னார் அந்த 3ஆம் வசனத்திலே 139ஆம் சங்கீதம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. என் வழிகளெல்லாம் என்று உமக்கு தெரியும் என்று ஆங்கிலத்தில் யூ ஆர் அக்வைண்டட் வித் ஆல் மை வேஸ், என் வழிகளெல்லாம் அதை அறிந்திருக்கிறீர், என்னுடைய கூடவே இருந்திருக்கிறீர். நான் தவறு செய்தால் கூட அந்த வழியை அறிந்து என்னை திருத்துகிறீர். யூ நோ மை வே, என் வழிகளெல்லாம் அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானதே இல்லவே இல்லை. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள மேன்மை அதுதான். ஹீ இஸ் அக்வைண்டட் வித் மை வேஸ், என் வாழ்க்கையின் வழியை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி அவர் கூறுவதைத்தான் அவர் 6ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிட்டு முன்பாக இன்னொன்றையும் அவர் சொல்கிறார். இது கர்த்தாவே, நீ நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பே, 4ஆம் வசனத்திலே சொல் பிறவாவதற்கு முன்பே இதோ அதையெல்லாம் கூட நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். யூ நோ வாட் ஐ வில் ஸ்பீக், என்ன நான் பேசுவேன் என்பதை முன்பே நீ அறிந்து வைத்திருக்கிறேன். முன்புறத்திலும் அந்த அற்புதமான அடுத்த வசனத்தை பாருங்கள். முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி என்றால் அப்படி பிடித்து வைத்து என்றால் ஹெஜ்டு மீ, பாதுகாத்து. ஒரு இசட் பிரிவு என்று ஒரு பாதுகாப்பு என்று ஒன்று உண்டு. முன்னும் கிராஸாகவும் பின்னும் வரக்கூடிய அந்த இசட் பிரிவு, அந்த பாதுகாப்பு. அதுபோல் அதுபோன்று அப்படி இசட் பிரிவு பாதுகாப்பு வைத்திருந்தாலும் யாராவது ஒரு தீவிரவாதி கொன்று விடுகிறான், அந்த முதன் மந்திரியோ அல்லது பிரதான ஒரு பாதுகாப்பு உரியவரையோ அவன் கொலை செய்து விடுகிறான். ஆனால் அவரோ முன்னும் பின் ஹெஜ்டு மீ அப்படின்னு கூடவே வந்து அப்படி சூழ வந்து என்னை அவர் அந்த வேலி அடைத்து ஹெட்ஜ் பண்ணி பாதுகாத்து வைத்திருக்கிறார். முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்துலேயே இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நாட் ஸோ ஃபார் அவே, வெளியே தூரத்தில் அல்ல. சில சமயங்களிலே சில அந்த பாதுகாக்கிறவர்கள் முன்னாலே வேகமாக போய்விடுவார்கள், அல்லது பின்னாலே கொஞ்சம் தாமதமாகி வருவார்கள். அப்படி இல்லை, ஆல்ரெடி வெரி க்ளோஸ் பை, ரொம்ப பக்கமாக இருந்து கொண்டே ஹி ஹெட்ஜ் மீ, என்னை பாதுகாத்து நடத்துகிறார். அல்லேலூயா. யூ நோ தேன், அப்படி அறிவீர்களா? அவர் என்னை செய்திருக்கிறார் என்று, என்னை அறிந்து என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று. வெதர் யூ நோ தேன், அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு அவர் சொல்லும் பொழுது, ஒன்றுக்கும் கவலைப்பட்டதங்கள், உங்களுடைய தேவை இன்னதென்று உங்கள் பரமபிதா தான் அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அறிந்திருக்கிறார். வெதர் யூ நோ தேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதுதானே என் விசுவாசம். எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்வதில்லை. உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஹீ நோஸ் ஹவு டு ஃபீட் யூ, உங்களை எப்படி போஷிக்க வேண்டும். ஹீ நோஸ் தேட், அவர் அறிந்திருக்கிறார். அவன் தான் சொல்லுவான், ஹீ நோஸ் தேட், அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு இப்பொழுது பாதுகாப்பு வேண்டும் என்று அவருக்கு தெரியும், அவர் அறிவார். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும் என்று தெரிவதில்லை. அவர் முன்னாலேயும் பின்னாலேயும் நின்று கொண்டிருக்கிறார். ஹெட்ஜ் மீ, என்னை அப்படியே வரை வேலி அடைத்து பாதுகாத்தது போல். இசட் என்றெல்லாம் இல்லை, அவர் அப்படியே அவர்
சூழ நின்று பாதுகாத்து என்னை அறிந்திருக்கிறார், என்னை அவர் பாதுகாக்கிறார். அவர் தமது கரத்தை என்மேல் வைத்திருக்கிறார். என்மேல் கரத்தை வைத்து ஆதரித்து என்னை அவர் பாதுகாக்கிறார். இந்த அறிவு, என் அறிவு, ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். என் நாவில் சொல் பிறவதற்கு முன்பே அதை அறிந்து வைத்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். இப்படி ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்வதுதான் இந்த அறிவு. மகா உன்னதமான ஒரு அறிவு. ஐ நோ காட், நான் தேவனை அறிவேன் என்று சொல்வதை சரியானபடி பேலன்ஸ் பண்ணுவதெல்லாம் ஐ லவ் ஹிம் என்று சொல்வதை விட யூ நோ தட் ஐ லவ் யூ, நான் உண்மை அன்புகிறேன் என்பதை நீர் அறிவீர். அதுதான் உயர எட்டாத அந்த அன்பு. அவர்கள் அன்பு கூறியவர்களுக்கு என்று சொல்வதை எளிதில் சொல்லிவிடலாம். எங்களை அன்பு கூறியவர்களாலே என்று சொல்வது அடுத்த பகுதி என்று இருக்கிறதே, அது அவர் சொல்ல வேண்டும். ஐயா, அவர் சொல்ல வேண்டும். ஐ நோ ஹிம் என்று சொல்வதை விட ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்ற அந்த உறவு இருக்கிறதே, அதை நீங்கள் பெற்றுவிட்டால் தட் நாலேஜ், அந்த அறிவு, அது மகா ஆச்சரியமானது. உயரத்திற்கு எட்டாத அறிவு. ஃப்ரம் ஃபார் அவே, தூரத்தில் அவர் இருப்பதை போல் தோன்றினாலும் ஹீஸ் க்ளோஸ் பை, நெருக்கமாக இருந்தவர் என்னை அறிந்திருக்கிறாரே, அதுதானே பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை நாம் வாழும் இந்த காலத்திலே நாம் பெற்றிருந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் தொடர்ந்து அதை அவர் கூறும்பொழுது அவர் சொல்லுவார், அந்த 12ஆம் வசனத்திலே அவர் கூறுவார், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. கர்த்தாவே, நீ அறிகிறீரே, அந்த அறிவை இருள் மறைத்து விடாது. உம்மை மறைத்து இருளும் அந்தகாரப்படுத்தாது. திடீரென்று ஒரு இருள் உம்மை தூரத்தில் இருக்கிறது போல் வைத்து நடுவில் ஒரு இருள் விட்டது என்றெல்லாம் இல்லவே இல்லை. நோ, ஒன்றும் உம்மை, நீர் என்னை அறிகின்ற அறிவுக்கு, யூ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிற அந்த அறிவுக்கு, என்னால் நாவிலே சொல் பிறவாதற்கு முன்பாக அறிந்திருக்கிற அந்த அறிவை, முற்புறத்திலும் பின்புறத்திலும் பாதுகாக்கிற அந்த அறிவை ஒன்றும் அந்த இருள் சூழ்ந்து நிறுத்திவிடாது. அவர் அங்கே 12ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் ஒன்று தான், ஒன்றும் உம்மை எனக்கு மறைத்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஹி நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலே யூ ஷுட் ஸ்பெல் இட் அவுட், அப்படி சொல்ல வேண்டும். ஒன்றும் உம்மை எனக்கு மறைத்திருக்கக்கூடாது. 1000 இருள் வந்ததை போல் தோன்றலாம். ஒரு முறை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு கூறும்பொழுது அவர் சொன்னார், கொஞ்ச காலம் என்னை, லிட்டில் வயல், லிட்டில் என்றால் ரொம்ப கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள், உங்கள் உள்ளம் கொஞ்சம் தவிப்பதை போல் தோன்றும், ஆகிலும் மீண்டும் நான் உங்களை வந்து பார்ப்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் என்னவாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கொஞ்சம் மறைத்ததை போல் இருந்தாலும் இந்த பக்தன் சொல்வதே போல் உம்மை மறைத்து இருள் அதை உம்மை மறைத்து அந்தகாரப்படுத்திவிட இயலாது. இருள் உம்மை மறைத்துவிட முடியவே முடியாது. அது ஏனென்றால் அந்த இரவும் பகலை போல் மாற்றிவிடுகிறது. அந்த இரவும் பகலை போல் அது மாறும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, ஒன்றும் அதை மறைத்துவிட இயலாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோன்று அவர் என்னை அறிந்திருக்கிறாரே, அந்த அறிவை என் நாவில் சொல் புறவாதற்கு முன்பாக அறிந்திருக்கிறவர் முன்னும் பின்னும் என்னை பாதுகாத்து அறிகிற அந்த பாதுகாப்பை எதுவும் மறைத்துவிட இயலாது. இருள் வந்ததை போல் தோன்றினாலும் எனக்கு தெரியும், அந்த இருளும் என்னவாய் மாறும், பகலை போல் அது மாறிவிடும். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த 16ஆம் வசனத்திலே சொல்லுவார், எல்லாவற்றையும் படிக்காவிட்டாலும் அந்த 16ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுவார், என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகளை அனைத்தையும் நீர் உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து உன் கண்கள் கண்டது. எட் அன்ஃபார்ம்டு என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது. உருவாவதற்கு ஃபார்மே ஆகவில்லை. பட் யூ நோ தென் அது உருவாகும் என்பதை அறிந்திருக்கிறீர். அப்படி ஒரு
விசுவாசம் கொண்டவன் தான் என்ன சொல்ல முடியும்? ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார். அவர் எப்படி என்னை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒன்றும் உருவாவதற்கு முன்பே, ஒன்று உருவாகவில்லை, இது நடைபெறும் என்று எண்ணியிருந்து நடைபெறாததை போல் தோன்றினாலும், நாட் ஃபார்ம்ட், உருவாகவில்லை, பட் அவருடைய கண்கள் கண்டது. ஹீ நோஸ், அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் கண்டிப்பாய் எழுதப்பட்டதை போலவே நடந்துவிடும். ஆகவே அதை அவர் சொல்கிறார், அது இல்லாத போதே, எட் அன்ஃபார்ம், உருவாகாததற்கு முன்பே அவன் அனைத்தையும் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்திலேயே சரியாக எழுதியிருக்கிறது ஐயா. எப்படி நிறைவேறும், எப்படி அந்த உறுப்பு உருவாகி நிறைவேறும் என்று நிறைவேற்றத்தையெல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறீர். இத்தனை நாட்களுக்குள்ளாய், இத்தனை மாதங்களுக்குள்ளாய் அது நிறைவேறி முடித்துவிடும் என்று என்னுடைய உருவாவதற்கு முன்பே, அன்ஃபார்ம்டு, உருவாவதற்கு முன்பே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார். அப்படி ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றிருந்திருக்க வேண்டாமோ? ஐ நோ காட் என்று சொல்வது எளிது. ஆனால் எத்தனை பேர் தங்களுடைய அகந்தையிலே சொல்லிவிடுகிறார்கள். எஸ், ஐ ஆல்சோ நோ காட். ஒரு 2 பேர் பேசி கொண்டிருந்தார்கள். அவங்களை ஒருவர் சொன்னார், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். ஐ ஆல்சோ நோ காட், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று பேசுகிறார். கர்த்தரை அறிந்து கொள்வதை ரொம்ப சீப்ரெண்டாக வைத்து பேசுவதை போல் அவர்கள் ஏதாவது ஒரு தலைவனை, ஏதாவது ஒரு நடிகனை இல்லை நடிகை, ஐ லவ் தட், அவளுடைய அல்லது அந்த அந்த சினிமா தன்னுடைய ஃபேன், விசிறி என்று சொல்லிக்கொள்வதை போல் சொல்லிக்கொள்கிறார்கள். அந்த அம்மையார் இடத்துலையும் அந்த நடிகரிடத்தில் போட்டு ஐ டோன்ட் நோ, அவனை யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதுபோல் தான் மக்கள் வாழ்கிறார்களே அல்லாமல், ஹீ நோஸ் மீ, அவனை அறிந்திருக்கிறார் என்ற அந்த உறவு இருக்கிறதே, அதை அவர்கள் பெற்றதில்லை. புதிய உடன்படிக்கையினுடைய வாக்கியத்திலே சிறுவர் சிறியர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் அவர் அறிவார் என்ற அந்த பகுதியில் வளர்ச்சி அடையும் பொழுது, அந்த வளர்ச்சியிலே போக 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 முதலாவது பெதுரு சொல்வதே போலவே, ஐ லவ் யூ, நான் நேசிக்கிறேன். பெதுரு நேசிக்கிறேன், எஸ் ஐ லவ் யூ. அது வளர்ச்சி அடைந்து கடைசி என்ன சொன்னான் தெரியுமா? நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை யூ நோ தேன், நீர் அறிவீர். அல்லேலூயா. அது ஒருதலை பட்சமான காதல் அல்ல, அன்பு அல்ல. என் நேசரே என்று அவள் சொல்லும் பொழுது, என் பிரியமே என்று அவர் கூப்பிடுகிறார். அந்த இரு குரலும் இல்லாத பட்சத்திலே த நாலேஜ் ஆஃப் காட், அவர் அறிகின்ற அறிவு என்பது பூரணப்படுவதே இல்லை, ஒரு நாளும் பூரணப்படுவதே இல்லை. அல்லேலூயா. இஸ் இட் ஒண்டர்ஃபுல்? ஆச்சரியம் இல்லையா? இந்த அறிவு ஆச்சரியமானதா இல்லையா? என் நாவில் சொல் புறவாதற்கொண்டு என்னை அறிந்திருக்கிறார். என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை சூழ வந்து பாதுகாத்திருக்கிறார். அவரை காரில் என்று மறைத்துக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. இருளும் வெளிச்சமாய் அதை மாற்றிவிடுவார். ஹி நோஸ் மீ, என்னை அறிகிற அந்த கர்த்தர் தடையென்று வருவதில்லையா? அல்ல, இயேசு தன் சீசலில் சொன்னது, கொஞ்ச காலம் காணாதே போல் தோன்றும், ஏ லிட்டில் வயல் என்று சொல்லும் பொழுது, லிட்டில் என்றால் கொஞ்சம், லிட்டில் என்றால் மிக மிக கொஞ்சம் என்று அர்த்தம். ஆங்கில பதத்தின்படி லிட்டில் என்றால் கொஞ்சம், லிட்டில் என்றால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். லிட்டில் வயல் தான் நான் ஆண்டவர் சொன்னேன். கொஞ்ச காலம் பார்க்க மாட்டீர்கள், மழையில் கம் அகெயின், மீண்டும் வருவேன், உங்களை நான் பார்ப்பேன். அப்பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். தட் இஸ் த நாலேஜ். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹி வில் கம். கொஞ்சம் காணாததை போல், கொஞ்சம் மறைவாய்ந்ததை போல் தோன்றினாலும், ஹி வில் பிரைட்டன் ஹிஸ் ஃபேஸ், அந்த முகத்தை எனக்கு விரித்து வைத்து பிரகாசித்து எனக்கு காண்பித்து விடுவார். அல்லேலூயா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும். என் துக்கம் நீண்ட துக்கமாய் மாறுவதில்லை, இருப்பதில்லை. ஏ லிட்டில் வயல், கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நேரத்தில் அவர் கொஞ்சம் விலகுவதை போல் தோன்றினாலும் குயிக்லி ஹி கம்ஸ், உடனே வந்து விடுவார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூறும்பொழுது முகம் மறைக்கப்பட்டது தான். பாவத்தின் நிமித்தம், மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்த நிமித்தம் அந்த கொல்கதா மேட்டிலே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது, தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சொல்வதெல்லாம் இட்ஸ் மொமெண்டரி, கொஞ்ச நேரம்தான். மீண்டும் பிதா வந்த பிதா அவரை பாதாளத்தில் விடவில்லை, தூக்கி எடுத்தார். தன்னுடைய மகனை அவர் உயிரோடு அவர் எழுப்பினார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோன்ற ஒரு அறிவை நாம் பெறுவது ஆச்சரியம் இல்லையா? ஃப்ரம் ஃபார் அவே அவர் இந்த அறிவு உயரத்திற்குரியது, அறிவுக்கு எட்டாது உயரத்திலிருந்து அவர் செய்கின்ற அந்த காரியமானது
மகா மேன்மையானது. நான் பூமியிலிருந்து சொல்கின்ற ஐ நோ ஹிம் என்று சொல்வதை விட அவர் என்னை அங்கிருந்து அறிகிறாரே அதுதானே ஊர்ஜிதமானது. அதுபோன்றவர்கள் வீணான கலக்கத்திற்கும் வீணான பிரச்சனைகளுக்கும் வீணான சஞ்சலத்திற்கும் ஆளாக மாட்டார். ஹீ நோஸ் தேன், அவருக்கு தெரியும். நாம் இந்த ஆராய்ச்சியில் பாடியது உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று நாம் பாடினதைப் போல எனக்கு எதிராய் எழும்புகின்ற ஆயுதங்களை நான் பார்ப்பதே இல்லை. ஐ டோன்ட் நோ. நான் பார்க்காமல் இருந்தும் எங்கேயோ ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வாய்க்காதே போகும் என்று சொல்கிறவர் கர்த்தரையா? அவர்தான் சொல்ல வேண்டும், உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதத்தை நானே வாய்க்காது போகும்படி நான் செய்து விடுவேன். ஹீ நோஸ் தேன், அவருக்கு தெரியும். சம்திங் இஸ் கோயிங் ஆன். இவனுக்கு எதிராக முன்னும் பின்னும் நெருக்கி பாதுகாக்கிறவருக்கு தெரியும். ஹீ நோஸ் தேன், அவருக்கு தெரியும். அவர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவன் இப்படி செய்கிறானா, இவன் இப்படி செய்கிறானா, அப்புறம் என்ன செய்கிறான், இன்னும் என்ன செய்ய போகிறார்கள், எது செய்ய போகிறார்கள், அப்படியா, ஐயோ என்றெல்லாம் புலம்புகிறவன் கர்த்தரை அறிந்தவன் அல்ல. இடொன் பாதரவன். அவன் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பான். இந்த முருதகாய் தூங்கி கொண்டிருந்ததை போலவே அவன் ராம் முழுவதும் ஒருத்தன் பிரயாசப்பட்டு ஆமான் என்பவன் தூக்குமடி அவன் தயார் செய்து கொண்டிருக்கிறான். ராம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் முருதகாயை, அந்த யூதனை தூக்கிலிடுவதற்கு ஆர்டர் வாங்குவதற்கு வருகிறான். தற்செயலாக அந்த டைரியை தூங்காமலே புரட்டி பார்த்து கொண்டிருந்த ராஜா தனக்கு ஒரு நன்மையை ஒரு முருதகாய் என்றவன் ஒருவன் செய்தானே, அவனுக்கு என்ன பிரதிபலன் செய்யப்படவில்லை என்று எழுதப்பட்டதை கண்டவுடன் அரசன் கனப்படுத்த விரும்பினவனுக்கு அவனுக்கு என்னை எவ்விதமாக கனப்படுத்தலாம் என்று சொன்னபொழுது தன்னை விட தவிர யாரை கனப்படுத்த போகிறார் என்று எண்ணிக்கொண்டு அவனை நல்ல உடுப்பு உடுத்தி நல்ல அந்த அந்த கழுதையின் மீது குதிரையின் மீது அமர வைத்து அவனை ஊர்வலம் கொண்டு வந்து அவனை போற்றி அவனை மக்கள் மத்தியிலே புகழ வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே அதை போய் ஆமானுக்கு செய் என்று உடனே அதை முருதகாய்க்கு செய் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. முருதகாயோ தூங்கி கொண்டிருந்தான். இட் டசன்ட் நோ தேட் அவனுக்கு எதிராக எழும்பின ஆயுதம் தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. நீங்கள் புறாவை போல் கபடற்றவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அவர் வாயிலே கபடு காணப்படவில்லை என்று சொல்லி அதல்ல, பொய் சொல்லவில்லை, அவர் வஞ்சனை காணப்படவில்லை, பதிலுக்கு பதில் திட்டவில்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தால் அதல்ல. கபடு என்று சொன்னால் புறாவை போல் கபடற்றவர் என்று சொன்னால் இன்னசென்டால் ஒரு குழந்தையை போல். இந்த குழந்தை இன்னசென்ட். அந்த பக்கத்தில் ஒரு பாம்பு வந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது. என்னென்ன இன்னசென்ட், டசன்ட் நோ அபவுட் தேட். பின்னால் ஒரு பாம்பு படம் எடுத்து கொத்தவர் நிற்பதை போல் தோன்றினாலும் இன்னசென்ட் சிரித்து கொண்டு இருக்கும். அதுபோல் வி டோன்ட் நோ, தெரிவதில்லை. என் ஆயுதத்தை உருவாக்குகிறார்கள், என்ன செய்வார் என்று டசன்ட் நோ, அவன் அறிய விரும்புவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஹீ நோஸ் தேட், அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதத்தை ஹீ நோஸ், அவர் அறிந்திருக்கிறார். முன்னும் பின்னுமாய்ந்து என்னை ஹெட்ஜ் பண்ணி என்னை வளைத்து வைத்து பாதுகாக்கிறார். இந்த அறிவு ஆச்சரியமானது அல்லவா? ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார் என்ற அறிவு, அதில் வளர வேண்டாமா? ஐ நோ காட் என்று எளிதில் சொல்லிக்கொள்வதா? ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார் என்ற அந்த உறவானது வளர வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஐ நோ காட் என்ற அந்த பகுதியிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை என்று சொல்லிட்டு அந்த வளர்ச்சிகளை, அந்த பணியிலே நீங்கள் வளரும் பொழுது இதுவும் சேர்ந்து இணைந்து வர வேண்டும். அது இல்லாமல் நீ வெறும் மலரை வைத்து என்ன பிறகு மலரை தொடுப்பதற்கு என்று ஹி நோஸ்மி என்னது அந்த நடுவில் இருக்கக்கூடிய நார் ஒன்று வேண்டுமே, அதுதானேயாம் மாலை சூட்டி அவரை புகழ முடியும், அவரை மகிழ்விக்க முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து அவர் கூறும்பொழுது அவர் சொல்வார், அந்த 20ஆம் வசனத்தில் ஒரு டேஞ்சரை சொல்வார், ஒரு அபாயத்தை அவர் கூறுகிறார். 20ஆம் வசனம் என்ன சொல்லும்? அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உங்கள் நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் என்று கூறும் பொழுதும் உம்முடைய பிளான், நீ அறிந்து வைத்திருக்கிற அவர்களிடத்திலே வைத்திருக்கிற அந்த பிளானை குறித்து துன்மார்க்கம் பேசுகிறார்கள். அதை குலைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அதை அவர்கள் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடலாம். என்ன கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் இதுவா, அதை நாம் அவமாக்கி போட்டுவிடலாம் என்று அவர்கள் எண்ணி அவர்கள் வருகிறார்கள். சத்துருக்கள்
கர்த்தர் தம்முடைய தாசன் மீது வைத்திருக்கிற எட் என்ன வாசித்ததை போல் நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதி அன்ஃபார்ம் உருவாவதற்கு முன்பே அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் செய்து வருகிற கிரியைகளை அழித்து விடலாம். உருவாகவில்லை தானே, அதற்குள்ளாக நுழைந்து அதை குலைத்து விடலாம் என்று சத்துருக்கள் வருவதை டேஞ்சர் என்று சொல்கிறார். அதுபோன்று சத்துருக்கள் வரும்பொழுது எக்ஸ்டர்னலி வெளிப்பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது என்னை அறிந்திருக்க வேண்டும். ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார். அவர் என்ன என்னை குறித்து அறிந்திருக்கிறார். இப்படியெல்லாம் துன்மார்க்கம் பேசுவார்கள். சத்துருக்கள் வந்து அவருடைய நாமத்தை வீணாய் வழங்கி என்ன ஹீ நோஸ் ஹீம், அவரை அறிந்து வைத்திருக்கிறாராம். அன்ஃபார்ம்டு உருவாவதற்கு முன்பே செய்து வைத்திருக்கிறாராம். உருவாக்குவதை ஒழித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து அவர் குமாரனாய் வெளிப்படுகிற அந்த நாட்களுக்கு முன்பாக ஏரோது அந்த சிறு பிள்ளையை, இயேசு என்ற சிறு பிள்ளையை அழிப்பதற்கு அவன் அவ்வளவு தீவிரித்தான். இயேசு எல்லாம் செய்து முடித்து, பிதாவை நீ தந்த அனைத்து வேலைகளும் செய்து முடித்தேன் என்று அவர் கம்பீரித்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில். பட் த ஈவில் பொல்லாத ஒரு தன்மையானது இட் கம் அக்ராஸ் உள்ளே நுழைந்து பெரிய ஒரு குழப்பத்தை அங்கே ஏற்படுத்தி அன்ஃபார்ம் உருவாகவில்லை, உருவாவதற்கு முன்பே என்று அவரை வைத்து அறிந்து வைத்து உருவாக அதையெல்லாம் வெளியே வைத்து செய்து முடிப்பார். தட்ஸ் ரைட். ஆனால் துன்மார்க்கம் ஒன்று வந்து, தீவினை என்று ஒன்று வந்து அதை குலைத்து விட பார்க்கிறது. தட்ஸ் அ டேஞ்சர் தேர். யூ மஸ்ட் நோ தேன். அதை அறிய வேண்டும். ஐ நோ தேன், எனக்கு தெரியும். தேவன் வைத்திருக்கிற அன்ஃபார்ம்டு உருவாவதற்கு முன்பே அவர் எனக்கு செய்து வருகின்ற அந்த கிரியை உருவாகி முடிவதற்கு முன்பாகவே அழிக்கலாம் என்று துடித்து நிற்கிற இந்த ஏரோதை போல் கொன்று விடலாம் அந்த சிறுபிள்ளையை என்று எண்ணுகின்ற அந்த எண்ணத்தை அறிந்திருந்திருக்க வேண்டும். காட் நியூ தேன். தேவன் அறிந்திருந்தார். யோசேப்பை அவர் எச்சரித்தார். அவரை எகிப்திற்கு போக சொன்னார், இன்னொரு இடத்திற்கு போக சொன்னார். பின்பு அவர் மீண்டும் என் ஆசிரியத்திற்கு வரும்படியாதை அவரை கூறினார். அல்லேலூயா. அந்த நாட்கள் முடிந்து பிறகு அந்த அழுகுரல் கொலை செய்யப்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் அவர்களை கூப்பிட்டு அவர் வருகிறார். ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. பிள்ளையவே அழித்து விடலாம் என்று எண்ணின அந்த நோக்கத்தை தேவன் அதை மாற்றிவிட்டார். ஹீ நோஸ் பிஃபோர் ஃபார்ம்டு. அது உருவாவதற்கு முன்பே அறிந்தவர். அதை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறபடி உருவேற்படும் நாட்களையும் வைத்திருக்கிறார் ஐயா. அந்த 16ஆம் வசனத்தில் உருவேற்படும், முற்றிலும் உருவாக்கப்படும் நாட்களை அறிந்து வைத்திருக்கிறார். யூ மஸ்ட் செலிப்ரேட் லைக் தட். கர்த்தர் செய்வார். எல்லாம் உருவாக்கி முடித்த பகுதியை அவர் செய்து முடிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நிறைவேற்றியே தீர்வார். உருவாகவில்லை, ஆனால் உருவாக்கி முடிக்கிற நாட்களை வைத்திருக்கிறார். அதை தம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு ஒரு சரீரமாய் வரும்பொழுதே இப்படி அவர் சொன்னார், பிதாவே புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறதே அது அத்தனையும் நிறைவேறும். இதை வந்துவிட்டேன் என்று சொன்னதை யார் குலைக்க முடிந்தது? ஒருவரும் குலைத்து விட முடியவில்லை. ஹீ நோஸ் மீ. அவர் அறிந்து வைத்திருக்கிறார். புத்தக சூழலில் எழுதி வைத்திருக்கிறார். உருவாவதற்கு முன்பே அவர் அறிவார். உருவாக்கியும் முடிக்கப்படும் நாளையும் அறிவார். உருவாகி முடிகிற அந்த செயலையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கி கொண்டிருக்கலாம். என்ன அறிய வேண்டும்? சிறியோர் முதல் பெரியவர் வரை கர்த்தரை அறிவார்கள் என்பதை விட நடைமுறையாக நாம் அறிய வேண்டியதெல்லாம் ஹீ நோஸ் மீ. அவர் என்ன நினைச்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று அந்த மேன்மையை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்தவர் அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த துன்மார்க்கத்தை, வெளியே உள்ள துன்மார்க்கம் என்ன என்பதை குறித்து அவர் அக்கறைப்படவில்லை. என்னவென்று சொல்கிறார் பார்த்தீங்களா? தேவனே என்னை ஆராய்ந்து, 23ஆம் வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நோ மை தாட்ஸ். என்னுடைய சிந்தையை அறிந்து கொள்வீராக. என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். ஆங்கிலத்தில் என் சிந்தைகள் என்று எழுதவில்லை, மை ஆன்சைட்டிஸ், என் பதஷ்டங்களை அறிந்து கொள்ளும். நான் உருவாகிற காலத்திலே, உருவாகி நிறைவேறுகிற அந்த காலத்திலே துன்மார்க்கம் நுழையும் பொழுது பதஷ்டம் எனக்குள் வருகிறதே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னை ஆராய்ந்து
என் சிந்தைகளை, பதஷ்டமான அந்த சிந்தைகளை அகற்றி போட்டுவிடும். நான் பதறிவிடக்கூடாது, நான் நிலை குலைந்து நான் போய்விடக்கூடாது. என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்வீராக. ஹல்லேலூயா. அப்படி அவன் இடம் கொடுப்பான். என்ன இடம் கொடுக்கிறான்? நீர் என்னை அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் செம்மையாய் நீ செய்வீர் என்பதை நான் அறிவேன். ஆகிலும் கர்த்தாவே, துன்மார்க்கம் ஒன்று உண்டு, வெளியேந்து வருகின்ற துன்மார்க்கம் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் நீரோ, நான் அறிந்திருக்கிற ஒரு பெரிய பகை என்னவென்றால் என்னுடைய ஆன்சைட்டிஸ், பதஷ்டம், துன்மார்க்கமாய் வந்துவிடும். ஆகவே அதை சோதித்து அறிந்து கர்த்தாவே, அந்த ஆன்சைட்டிஸ் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுவிடும். வேதனை உண்டாக்கும் வழி என்று அதை அறிகிறேன். உம்முடைய வழியை விட்டு விலகச் செய்யும் என்று அறிந்திருக்கிறேன். நான் பதட்டம் அடைந்து அந்த விரோதம், வெளியேந்து வருகின்ற விரோதத்தை விட நானே பதறுகிறேனே, ஐயோ இது நிறைவேறாமல் போய்விடுமோ, இது உருவாகாமல் போய்விடுமோ என்றெல்லாம் பதட்டம் அடைகிறேனே, அந்த வேதனை உண்டாக்கும் வழியை என்னை விட்டு அகற்றும். ஆன்சைட்டிஸ், என்னுடைய பதட்டங்களை அகற்றும் ஓ கர்த்தாவே என்று ஜெபம் செய்து அவர் கேட்குற, நித்திய வழியிலே, உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். யூ நோ மை வேஸ், நீர் என் வழிகளை அறிந்து வைத்திருக்கிறீர். யூ நோ மீ, யூ நோ மை வேஸ். எப்படி அவர் சொன்னார் 3ஆம் வசனத்திலே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஓ கர்த்தாவே, இதுபோன்று நான் பதஷ்டமடைந்து நான் வேதனை உண்டாக்கும் வழியிலே நான் தவறி போய்விடக்கூடாது, வேற்று வழியில் நான் போய்விடக்கூடாது. மதியீனமாய் என்னுடைய சொந்த புத்தியை சாய்ந்து கொண்டு நான் இன்னொரு வழியை, சுமூகமான வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது. நீ வைத்திருக்கிற ஜீவ வழியிலே இடுக்கமாக இருந்தாலும் அதில் நான் நடந்து வர வேண்டும். சொகுசாய் நாடும்படி நான் வெளியே நான் போய்விடக்கூடாது. ஆகவே கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிற கர்த்தாவே, என்னுடைய போக்கையும் வரைத்தையும் அறிந்தவரை, என்னை சூழ்நின்று பாதுகாக்கிற என்னுடைய கர்த்தாவே, ஒன்று உருவாவதற்கு முன்பே என்னை நடத்தி என்னை உருவாகிற நாளையும் அந்த கோலாகலத்தையும் எழுதி வைத்திருக்கிற கர்த்தாவே, அதை நிறைவேற முடியாதபடி வருகின்ற துன்மார்க்கம் நான் அறிந்திருக்கிறேன். தேட்ஸ் ஓகே. இது வெளியிருந்து வருகின்ற துன்மார்க்கம் என்னை சோதித்து என்னுடைய பதஷ்டங்கள், ஆன்சைட்டிஸ், கவலைகள், என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்ற அச்சங்கள் இதெல்லாம் அகற்றிவிடும் கர்த்தாவே. அது ஏனென்றால் யூ நோ மை வேஸ், நீர் என்னுடைய வழிகளை அறிந்து வைத்திருக்கிறேன். யூ நோ மீ, என்னை அறிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நித்திய வழியிலே என்னை நடத்தும். எது நித்திய வழி சொல்லுங்கள், எது நித்திய வழி? ஹி நோஸ் மீ, என்னை அறிந்திருக்கிறார், என் வழிகளை அறிந்து நடத்துகிறார், போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். சிங்கிள் டீட்டெயில், ஒவ்வொரு வழியும் அவர் அறிந்து வைத்து என்னை நடத்துகிறார் என்பதுதான் நித்திய வழி. எனவே நான் கண்டதெல்லாம் இந்த கொடிய இந்த நாட்களிலே, இது போன்ற கொரோனா அல்லது தீவினையான நாட்களிலே, நண்பர்கள் பகைவராய் மாறுகின்ற ஒரு நாட்களிலே, துரோகங்கள் நிறைந்த இந்த நாட்களிலே, கூட இருப்பவர்களை துரோகம் செய்கின்ற கொடிய இந்த நாட்களைப் போல் வருகின்ற எத்தனையோ விதமான துன்பத்தின் நாட்களிலே, பல ஆயுதங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே பதஷ்டம் வந்துவிடக்கூடாது. துன்மார்க்கம் அதுதான். என் துன்மார்க்கம் என்ன? என் சொந்த வழியிலே பதஷ்டமடைந்து நானாக ஒன்றை செய்ய முயற்சிப்பது, என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து, ஒரு கர்த்தாவே, உங்களுடைய வழிகளுக்கு விரோதமாய் வருகின்ற என்னுடைய பதஷ்டத்தை அகற்றிவிட்டு நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லியவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கீப்பிட்டாம், அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். கீப்பிட்டாம், அதை பத்திரமாய் வைத்து கவனமாய் நடவுங்கள். புத்தகஸ்தூரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அல்லவோ, பிதாவே உம் சித்தம் செய்த வருகிறேன், உங்கள் வழியில் என்னை நடத்தும் ஐயா என்று வர வேண்டும். ஐ நோ யூ, அறிந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பங்கிலே எதுவும் சேர்ந்து அடங்க வேண்டும். யூ நோ மீ, என்னை அறிந்திருக்கிறீர் என்ற பங்கை நெருக்கமாய் பெற்று வாழ்ந்து விட்டான். நீங்கள் கர்த்தாவை நான் உண்மையிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வதில் அல்ல, அடுத்த பதிவு ஒன்று இருக்கிறது, நான் உங்களிலே நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், எந்த ரெண்டும் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தரை அறிவேன் என்று சொல்லுதலை வைத்து ஃபுல் ஸ்டாப் வைத்து விடலாமா? ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிவார், அவர் என்னை அறிவார். சொல்லுங்கள், இந்த நாட்களிலே நமக்கு தேவையானதெல்லாம் ஹீ நோஸ் மீ, என் வழிகளே அறிவார். ஹீ நோஸ் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில், ஒவ்வொரு சிறிய சிறிய காரியங்களும் அறிவார்.
எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் என்னவென்று எனக்கு தெரியும். ஐ எம் இன்னசென்ட், நான் இன்னசென்ட்டாக இருக்க விரும்புகிறேன். பட் ஹீ நோஸ் தேன், அவர் அறிவார். அது வாய்க்காதே போக செய்யும்படி அதை செய்வார். என்னை முன்னும் பின்னும் ஹெட்ஜ் பண்ணி என்னை பாதுகாத்து, என்னை வேலையடைத்து பாதுகாத்து என்னை நடத்துவார். ஐ நோ தேன், அப்படி எனக்கு அவர் பாதுகாப்பை தருவார். இந்த அறிவு எப்படிப்பட்டது? அவர் என்னை அறிவார் என்று அறிகிற அறிவு ஆச்சரியமானது. சொல்லுங்கள், இந்த அறிவு ஆச்சரியமானது, என்னுடைய புத்திக்கு எட்டாவது உயரத்திற்கு உரியது. அப்போ பரத்திலிருந்து உரைகின்ற அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டானே, அந்த அறிவு ஆச்சரியமானது. ஹல்லேலூயா! ஜெய கம்பீரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும், ஜெய கம்பீரமான ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்வதும், ஜெய கம்பீரமான கிறிஸ்துவுக்குள் உள்ள சபை வாழ்க்கை என்பதும், இந்த சிறியோர் முதல் பெரியோரை இருக்கக்கூடிய ஐ நோ காட், நான் தேவனை அறிகிறேன் என்ற பகுதியிலே அடுத்த பகுதியாகி ஹீ நோஸ் மீ, அவர் என்னை அறிவார், அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லின அந்த பகுதியிலே அவரால் அன்புறப்படுகிறவன் என்று அடுத்த பகுதியும் இணைந்து வரும்பொழுதுதான் முற்றிலும் ஜெயம் என்று அந்த பங்கை பெற்றுவிட முடியும். சிறிதேனும் கவலைப்படாத ஜனங்கள் என்று சொல்கிறவர் யார் என்றால், ஹீ நோஸ் மீ, என்னை அவர் அறிவார். ஹீ நோஸ் மை வேஸ், என் வழிகளே அறிவார். நான் போகும் வழியை அறிவார், நான் வரும் வழியை அறிவார். அவர் சொல்லுவார், நான் வானத்திலே படுக்கை போட்டால் என்ன, பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீ அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே. ஐ நோ யூ, நீ அங்கே இருக்கிறீர். ஹீ நோஸ் மீ, என்னை அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதுபோன்று அற்புதமான அந்த முற்றுமுடிய அந்த பூர்ணமான அந்த விக்டரி, ஜெயத்தை நாம் பெற்றிருந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சகலம் நன்மைக்கு நடக்குது என்று சொன்ன அவர்கள் அடுத்த பகுதியும் சேர்த்து வைத்திருந்திருக்க வேண்டும். எங்களை அன்பு கூறுகிறவராலே, எங்களை அறிந்தவராலே முற்றிலும் ஜெயம் பெறுவோம். சபை அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை உடைய சபையாய் விளங்க வேண்டும்.